வணக்கம் தகடூர் மக்களே, இது உங்கள் எம்என் தொலைக்காட்சி வழங்கும் தகடூர் எழுத்தாளர்கள் களம். தகடூர் எழுத்தாளர்கள் களத்தில் ஒரு நாளும் ஒவ்வொரு விதமான கவிஞர்கள், எழுத்தாளர்கள், நாடக கலைஞர்கள் அப்படின்னு நம்ம சந்திச்சுட்டு பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நாடக கலைஞர் பொன்னியம்மன் நாடக சபாவினுடைய ஆசிரியர் திரு முகுந்தராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட நாடக கலையை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஐயா. என்னுடைய பேர் அனுமந்தப்பா, அதுதான் ஸ்கூல் நேமு. நாடக கலைக்கு வந்த பிறகு முகுந்தராஜான்னு நாடக கலைஞர்களே எனக்கு வச்ச பேர் அது. முகுந்தராஜா தான் இப்போ வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தெரிகிற பேர். ஆமாங்க. நம்ம ஊர் மிட்டா ரெட்டியல்லி. நம்ம நாடக சபா இருந்த இடம் வத்தல் மலை, அதுதான் பூர்வீகம். நம்ம மிட்டா ரெட்டியல்லியில் இப்போ நான் ஒருத்தன் தான் நாடக கலைஞர். என்னை சுற்றி 15 கிலோமீட்டருக்கு எந்த செட்டும் கிடையாது, நாடக குழுவும் கிடையாது, கலைஞர்களும் இல்லை. உங்களுடைய மன்றம் பெயர்? ஓம் ஸ்ரீ பொன்னியம்மன் நாடக சபா. இந்த சபா ஏற்கனவே ஒரு 30 ஆசிரியர்கள் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது இதை நான் எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். சூப்பர், அருமைங்க ஐயா. ஐயா, இந்த நாடக கலைக்கு இப்போ நீங்கள் வர்றதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாடகம் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நாடகம் பார்க்குறதுக்காக பக்கத்து கிராமமெல்லாம் போவோம். 10 கிலோமீட்டர்னா கூட நடந்தே போவோம். சில இடத்துக்கெல்லாம் நேரமாகவே 3 மணி 4 மணிக்கெல்லாம் கூட கிளம்பியிருக்கிறோம் சின்ன வயசில். அந்த நாடகத்தினுடைய ஆர்வம் முதல்ல பாட்டி தான். பாட்டி அதிகமாக நாடகத்தை கூட்டிகிட்டு போவாங்க, அதை பார்ப்போம். அப்புறம் நைட்டில் கதை சொல்லுவாங்க, தூக்கம் வரலன்னா. நாடக கதைகள், குறவஞ்சி நாடகம், கோவலன் கண்ணகி சரித்திரம், சேமனுடைய வரலாறு, பகவான் நாராயணனுடைய வரலாறு, இதெல்லாம் நிறைய சொல்லி சொல்லி நமக்கு அதே வரலாறு புத்தகமே படிக்கிறதா ஆகிப்போச்சு. பள்ளிக்கூடத்துக்கே போனாலும் எப்போ லைப்ரரிக்கு போவோம், எப்போ ஒரு புராண புத்தகத்தை வாங்கி படிப்போம் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் நாடக கலைஞனுக்கே போகலாம், அவங்க ஆடுறதும் பாடுறதும் நம்ம இவ்வளோ புராணம் கற்று வச்சுருக்கிறோமே, நாமளும் போய் பேசலாமில்லன்னு ஒரு ஆர்வம் இப்படியே வந்ததுதாங்க. ஐயா, இப்போ நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த நாடக கலையில் நீங்கள் இருக்கீங்க? நான் நாடக கலையில் கிட்டத்தட்ட 8வது படிக்கும்போதுருந்தே நாடக கலையில் இருக்கிறேங்க. 8வது படிக்கும்போது நாடகம் தான். ஆனால் வீட்டுக்கு தெரியாது. நான் 12வது முடித்து காலேஜ் போகிற ஃபஸ்ட் இயரில் தான் எனக்கு வீட்டுக்கே தெரியும். ஆனால் நான் 8வதுலேருந்து நாடகத்துக்கு போகிறது வீட்டுக்கு தெரியாது. அது சில பேர் யோசிக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வீட்டுக்கு தெரியாமல் நாடகம் நடிக்க முடியும்னு. பாட்டிக்கும் தெரியாது. கேட்டால் டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரமாக ஓடி போய்டுறது தான். போயிட்டு நாடகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறது தான். படுத்து தூங்கிடுவேன். எனக்கு தனி ரூம் இருக்கும். தூங்கிட்டா காலையில் தான் பாட்டி பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது தான் தெரியும் பையன் வீட்டில் தான் இருக்கிறான் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் நாடகத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். இப்படி கற்றுக்கிட்டது தான். சரிங்க. நீங்கள் முதலாக பார்த்த நாடகம், இல்லை நீங்கள் போய் ஒரு நாடகத்தில் ஒரு கதாபாத்திரம் நடித்த நாடகம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல நான் பார்த்த நாடகம் ராவண சம்ஹாரம். நம்ம ஊருள்ளேயே கலைஞர்கள், பழைய கலைஞர்கள் நடத்தினாங்க. இப்போ யாரும் இல்லை. அவங்க நடத்தும்போது அதில் ஆஞ்சநேயர் வேஷத்துக்கெல்லாம் ஆள் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. எங்கள் வீட்டில் நாடகம்னா எங்கள் பாட்டியை தவிர மற்ற யாருக்குமே பிடிக்காது. எதிர்ப்பு தான். நாடகத்துக்கு போய் பார்க்குறான்னாவே எங்கள் அப்பா எல்லாம் இருந்தால் நாடகத்துக்கு போக மாட்டோம். எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருப்போம். பாட்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் ஒரு 100 மீட்டர் தான் தொலைவு. ஆனால் பாட்டிக்கிட்ட தான் இருப்போம். நான் நாடகத்துக்கு போகிறது யாருக்கும் தெரியாது. அப்படி போகிறதா இருந்தால் எங்கள் அப்பா இருந்தால் போக மாட்டோம். அவருக்கு பிடிக்காது நாடகம்னாவே. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் வேஷத்துக்கு ஆள் இல்லைன்னு தவிக்கும்போது எனக்கு ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு விட்டுட்டாங்க. சும்மா அவங்களோட சுற்றிட்டு வர மாதிரி. அதுதான் முதல் அனுபவம் நம்ம உள்ளூரில். 2வது லலிகத்தில் தைப்பூசமான பண்டிகை, தை மாதத்தில். அங்கே நாடகம் நடிக்கும்போது என்னை ஊரில் பார்த்தவர் செல்லப்ப வாத்தியார், காரிமங்கலம். அவர் தான் என்னை முதல்ல கூட்டிகிட்டு போய் நாடகத்தில் அறிமுகம் செஞ்சார். விராட பருவ நாடகம், மாடுபிடி சண்டை. அதில் விராட பருவம்னா கீச்சை சம்ஹாரம் ஒரு நாடகம், மாடுபிடி சண்டை ஒரு நாடகம். இது 2மே ஒரே நாடகம் தான். 2மே விராட பருவம் தான் பேர், நாடகம் வெவ்வேறு. அதில் தான் நான் முதல்ல உத்தரகுமார வேஷம் போட்டேங்க. உத்தரகுமார வேஷம் போட்டு அங்கே தான் ஆடினேன். எனக்கு கலைக்குரு செல்லப்ப வாத்தியார்,
காரிமங்கலம் பக்கம் எட்டியானூர் கிராமம். இப்போ அவர் காலமாயிட்டார். அவர் தான் குரு. அவரால் தான் இந்த நாடகத்தில் நாங்கள் போய் இணைஞ்சதை. அதுக்கப்புறமா தான் சம்பளத்துக்கே நாடகத்துக்கு போனோம். ஓகே ஓகே, அருமைங்க. இப்போ இது வரையுமே நீங்க நாடகம் வந்து கீழே இருந்து உக்காந்து பார்த்துருப்பீங்க, அவங்க பேச செஞ்சிருப்பீங்க. ஆமாம். நீங்க ஒரு மேடை ஏறி இங்க நடிக்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமாக இருந்தது. நம்மளை ஒருத்தர் பார்த்தா இப்போ நாங்கள் நேராக சந்திக்கிறதே பயமாக இருக்குது பேசுறது. ஆனால் அப்போவே ஒரு 1000 பேர் 200 பேர் 300 பேருன்னும் போது அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கே பயமாக இருக்கும். நம்ம என்ன பேசுறது என்ன செய்யறது அப்படின்னே தெரியாது. நம்ம நல்லாவே பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் மனப்பாடமாக இருந்துச்சுன்னா கூட அங்கே போய் இப்போ நிற்கும் போதே அப்பயே வந்து பயங்கரமான பைத்தி முடிச்சிடும். நான்லாம் மேடையிலே ஒன்றுக்கு இருந்தது கூட உண்டு பயத்தில். ஆமாம். சரி சரிங்க ஐயா. ஐயா, இப்போ இவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு நாடகம் பார்த்து ஒரு நாடக கலைஞர் நீங்கள் ஆயிட்டீங்க, நீங்கள் ஒரு நாடக ஆசிரியராகவும் நீங்கள் வந்து ஆயிட்டீங்க. இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் ஒரு மதிப்பு விஷயம் எப்படி இருக்குதுங்க ஐயா? மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நாடக கலையை பற்றி தெரிஞ்சவங்க, கலையை மதிக்கக்கூடியவர்கள் கலைஞரையும் மதிக்கிறாங்க. இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினெல்லாம் வந்து ரொம்ப மதிப்பு இல்லை. இளம் தலைமுறையினர்னா எல்லாருமே இல்லை, அதையும் வந்து நாடகத்தை விருப்பப்படுறவங்க மதிப்பு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து ஆட்டக்காரங்க வந்துட்டாங்களா, கூத்தாடிங்க வந்துட்டாங்களா அப்படின்னு ரொம்ப கேவலமான வார்த்தைகளாக சொல்கிறாங்க. ஆனால் சிவனுக்கே வந்து கூத்தனன்னு ஒரு பேர் உண்டு. தில்லையில் அவரே வந்து திருட்டு கூத்தாடினாரு, நியாயமான கூத்தாடலை. அவர் கூத்தாடி அவரை தான் நாம் பார்த்தாடிங்க. அதை பற்றி ஒன்றுமில்ல. சிவனையே சொல்லும் போது நம்ம ஒன்றும் கடவுளுக்கே பேருக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் அப்படி இல்லை. இருந்தாலும் நாடக கலைக்குன்னு வந்து 150% கண்டிப்பாக மரியாதை இருக்குது. எங்கேயுமே மரியாதை உண்டு. சரிங்க. இப்போ உங்களுக்கு இந்த கலை மரியாதை இந்த போகிற இடத்துல சில இடம் இந்த மாதிரி நிறைய அனுபவம் இருக்கும். ஆமாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு ஊருக்கோ இல்லை ஒரு இடத்துக்கோ நான் வந்து போனேன், அது இப்போ வரையுமே என்னால் மறக்க முடியாது அப்படின்னா அது எந்த விஷயத்த சொல்லுவீங்க? செங்காட்டூர், அதாவது மலையூர் மம்மட்டியான் கோல்காரனூருக்கு அந்தாண்ட ஒரு 3 கிலோமீட்டர், அவர் இருந்த இடத்துக்கு அந்தாண்ட ஒரு 3 கிலோமீட்டரு. அங்கே வந்து தர்மகர்த்தா வந்து தட்சிணாமூர்த்தி ஐயா எங்களை வந்து எப்போ வரவாங்க, எங்கே ஒன்றும் வரலையேன்னு எதிர்பார்ப்பாரு. எங்களுடைய நாடக கலைக்கு வந்து அந்த ஊரே அடிமை, அந்த ஊருக்கு நாங்கள் அடிமை. இன்னைக்கு வரைக்கும் என்னை வத்தல்மலை முகுந்தராஜான்னு தான் சொல்லுவாங்க. வத்தல்மலை முகுந்தராஜா நாடகம்னா இன்னைக்கு சாப்பாடு கட்டிட்டு வந்து கூட 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்து கூட பார்க்குற அளவுக்கு மக்கள் மனசில் அவ்வளோ ஒரு இடம் பிடிச்சிருக்கிறோம். அந்த இடத்த என்னைக்கும் மறக்கவே முடியாது. இன்னொன்று, நம்ம தருமபுரி பக்கம் இருக்கிற ராஜா தோப்பு, கொரோனாவில் நம்ம நாடக கலைஞர்கள் எல்லாமே ஏழ்மைப்பட்டவங்க தான். சாப்பாட்டுக்கே கொஞ்சம் எல்லாம் வறுமையான காலம். பணம் இருந்தால் தானங்க சாப்பாடுக்கு. அப்படி பணமே இல்லாத தவிக்கும் போது ராஜா தோப்புல இருக்கக்கூடிய மக்கள், இறந்தவங்களுக்கு, மூதாதையர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பகுதியை ஆட்டம் விட்டாங்க நாடகம். ஒரு 20 நாடகம் நடத்தணும். அதனால ஒரு 20,000 ரூபா ஒரு கலைஞருக்கு, ஒரு கலைஞருக்கும் 20,000 ரூபா. அந்த 20,000 வச்சு அவங்க ஒரு 3 மாதம் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீக்கினாங்க. அந்த இடத்த வந்து என்னுடைய ஆத்மாவே என்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சாலும் அதையும் மறக்க முடியாது. அது மாதிரி நிறைய இடங்கள் எங்களுடைய நாடக கலைக்குழு எங்கே போனாலும் மறக்க முடியாத இடம் தாங்க. இது வரைக்குமே மறக்க முடியும், இது மறந்தக்கூடிய இடம்ன்றது ஒன்று கூட கிடையாது. அந்த அளவுக்கு மறக்க முடியாத இடம். கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நாடகம் சொன்னா இப்போ பர்டிகுலரா இப்போ எல்லாருக்குமே தெரியுது வந்து இந்த சாமி நாடகம், இந்த புராணம், இது மட்டும் தான் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி. இதை தவிர்த்து நீங்க உங்க மண்டலத்துல வேற என்னென்ன நாடகம்லாம் ஆடுறீங்க? நாவல்ஸ் ஆடி இருக்கிறோம். நாவல்ஸ், இதுக்கப்புறம் சிறுகதைகள், சத்தியவான் சாவித்திரி, நல்லத்தங்கால், இதெல்லாம் ஒரு குடும்ப சரித்திர கதைகள். கோவலன் கண்ணகி வந்து புராண கதை, அதையும் வந்து ஒரு குடும்ப கதையாவே நடிப்போம். ஏன்னா கோவலன் கண்ணகி சரித்திரம் மாதவியரிடத்துல அகப்பட்டது தான் தெரியும். அதுக்கு முன்னாடி கோவலன் பிறக்கிறது, அதுக்கு பேர் வர்ணமலை தவசு நாடகம். அதுக்கு பின்னாடி கோவல செட்டியாருக்கு கல்யாணம், மாதவி பறிக்கிறது. அதுக்கு பின்னாடி மொத்தம் 7 ராத்திரி கதை. அதுல சில கதைகள்லாம் விடுபட்டு இருக்கக்கூடிய கதைகள்லாம் எடுத்து ஆடுவோம். நாவல்ஸ் ஆடுவோம். புராணம் இல்லைன்னா கூட சிறு சிறு குடும்ப சித்திர நாடகங்கள் நிறைய ஆடிட்டு இருக்கிறோம்.
இதை தவிர்த்து இப்போ இந்த சமுதாயத்து இந்த விழிப்புணர்வு நாடகம்லாம் சொல்றாங்க இல்லைங்க, அந்த மாதிரி நீங்க விழிப்புணர்வும் நடத்தி இருக்கிறோம். ம், அதாவது வந்து வயசான பெரியவர்களை கொண்டு போயிட்டு முதியோர் இல்லத்துல சேர்க்கறாங்க. ம், அவங்க வயசு இருக்கிற வரைக்கும் பெத்த பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறாங்க. கண்டிப்பா. வயசு முடிஞ்ச பிறகு அவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கும் சில நாடகங்கள் நாங்கள் விழிப்புணர்வாக நடத்தியிருக்கிறோம். அப்புறம் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக ம், பிளாஸ்டிக் ஒழிப்பு, ம், எய்ட்ஸ் கட்டுப்பாடு, மாசு கட்டுப்பாடு, நீர்நிலைகளை கட்டுப்படுத்துறது, குப்பைகள் கொட்டக்கூடாது, குப்பைகள் கொட்டினா நிறைய நோய்கள் வருது, ம். அது மாதிரி சில முக்கியமான கவர்மெண்ட் ப்ரோக்ராம்களையும் கலந்துருக்கிறோம். அருமை அருமைங்கய்யா. இப்போ நீங்க சொன்ன இதுக்கெல்லாம் நம்ம இப்போ எல்லாமே கையில செல்போன் வந்து ஒரு மீடியா காலம் ஆயிடுச்சு, அதுலயே விளம்பரம் போடுறாங்க, விழிப்புணர்வு பண்றாங்க. ஆமா. இருந்தாலும் உங்களை கூட்டிட்டு போய் ஒரு கிராம பகுதியிலயோ இல்ல ஒரு மக்கள் கூடுற இடத்துலயோ உங்களை வச்சு அந்த மாதிரி விழிப்புணர்வு பண்ணா அது ரீச் ஆகுதா? மக்கள் அதை விரும்பி பார்க்கறாங்க? அதாவது போன் மூலியமா, இன்டர்நெட் மூலியமா நம்ம வந்து விழிப்புணர்வு செய்யறது அந்த போனை வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்க முடியும். கண்டிப்பா. அந்த போனை வச்சிருக்கிறவங்களும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. இந்த விஷயம் வந்தா தட்டி விட்டு போறவங்களும் உண்டு, அதை பார்க்கறவங்களும் உண்டு. கண்டிப்பா. ஆனால் இதை பத்தி தெரியாது இருக்கிற நிறைய அந்த காலத்திலேயே வந்து முதியோர்களை வளர்த்துறவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ம், படிப்பறிவு இல்லாத பாமர மக்களுக்கும் வந்து கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியது தான் இந்த நாடக தெருக்கூத்த கலை. கண்டிப்பா. இந்த கலையின் மூலமா சொன்னா 1000ல் 100 பேர் கண்டிப்பா திருந்தி ஆகுவாங்க. கண்டிப்பா. அந்த 100 பேரால் அந்த 1000 பேர் திருந்திடுவாங்க. இந்த நாடக கலையை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் போட்டு நிலத்தில் போடுற விதை மாதிரி தான். ஒரு விதை போட்டால் 100 விதை முளைக்கும். இதனால் நிறைய மக்கள் வந்து கேட்பாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நீங்க ஒரு நாடகத்துக்கு இப்போ நீங்க அதாவது போறீங்க, எப்படிலாம் உங்களை நீங்க தயார்படுத்திப்பீங்க, எப்படிலாம் இப்போ அந்த டைமுக்கு போய் சேரணும்னு நினைப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், நாடகம்னு சொன்னாவே அர்ஜுனன் தபசுன்ற நாடகம் ரொம்ப பெரிய நாடகங்க. ம், காலையில் விடிஞ்சு 11 மணி கூட ஆயிரும், மதியம் 11 மணி 12 கூட ஆயிடும். இரவுல இருந்து ஆரம்பிச்சு ம், இதுல வந்து அதிகப்படியான வேலை வந்து அர்ஜுனன், ஏலக்கண்ணி, மோகினி அனைத்து வேஷமே. ம், அர்ஜுனன் வேஷம் வந்து இரவு நேரத்துல 1 மணி 1:30 மணிக்குள்ள வெளியே வரணும். ம், அது ஒரு கணக்கு. அந்த 1 மணிக்கு வெளியே வந்தா மறுபடியும் பகல் 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேர முடியும். ஓ, அந்த மாதிரியான கஷ்டமான நாடகம். தொடர்ச்சியா நாடகம் இருக்கும். தையிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணி வரைக்குமே எல்லா கலைக்குழுக்குமே வந்து தொடர்ச்சியா நாடகங்கள் கிடைக்கும். ம், இப்படி இருக்கும்போது ஒரு 3 நைட்டு தொடர்ந்து கூட அர்ஜுனன் தவசு வந்துடும். ம், அப்போ அங்கேயே 12 மணி ஆகும்போது காலையில் சாப்பாடு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, இல்லைனாலும் இல்லை. ம். நம்ம கலைக்குழுவில் இருக்கிறவங்களுக்கு நான் வரும்போது சொந்த கைப்பணமே கூட போட்டு கூட வாங்கி கொடுத்துருவேன். அருமை, அருமை. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து தூங்கி நம்ம நாடகம் வந்து நாங்கள் கிளம்புற இடம் வந்து நல்லமல்லி. ம், நான் 1 மணிக்கு போனேன்னா மறுபடியும் 4 மணிக்குள்ள நான் ரெடியாகி நல்லமல்லி போகணும். ஓ. அந்த 3 மணி நேரத்தில் தூங்கணும். ம், அந்த 3 மணி நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை எப்படின்னா, மாடு இருக்குது, ஆடுங்க இருக்குது. எல்லாருமே எங்கள் கலைக்குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணையும் செய்கிறவங்க தான். கண்டிப்பா. தண்ணி வைக்கணும் செடிங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்க பொழுதுக்குமே தூங்க முடியாது. ம், ரொம்ப சிரமம். ம், இந்த நாடக கலையை வந்து கற்றுக்கிறதும் சிரமம், இதில் நடித்து நம்ம பணம் சம்பாதிச்சு வாழ்கிறதும் சிரமம். தூக்கமின்மை, அதிகமான தூக்கமின்மை உண்டு. ம். ஒருத்தர் தூங்குனா ஒருத்தருக்கு கோபம். ஓ, நான் விடிய வரைக்கும் தொழில் செய்கிறான், அவன் விடிஞ்ச பின்னாடி தொழில் செய்கிறான், 2 பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுக்குறீங்க ம், அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய மோட்டிவேட்டிவ்லாம் நிறைய இருக்குது. ம். தூக்கமின்மை கண்டிப்பாக உண்டு. இதனால பல நோய்களுக்கு கூட அடிமைப்படுறோம். ஓ. இளம் வயசுலேயே கண்ணு ப்ராப்ளம் வந்துடுது, கண்ணு தெரியாமல் போகிறது, தலைவலி, ஒற்றை தலைவலி, ம், இந்த கை கால்கள் மூட்டு வலிங்க. இன்னைக்கு வந்து 20 வயசு பையன் வந்து எழ முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான். நம்மளுக்குமே அந்த பிரச்சனைகள் உண்டு. மூட்டு வலி, உடம்பு வலி. ஏன்னா விடி வரைக்கும் ஆடுறது. இரவு நேரத்தில் தான் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் வந்து 8 மணி நேரமான ரெஸ்ட் கொடுக்கணும். இரவு நேரத்தில் தான் அது ஓய்வு எடுக்கிற நேரம். அந்த நேரத்திலேயே அதுக்கு வந்து ஒரு கடினமான உழைப்பை கொடுக்கும்போது அதிக நாட்கள் நாடக கலைஞர்களை பார்ப்பது அரிது. வெகு நாள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி நேரம் கண் விழிச்சு இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக தூங்காத
இந்த மாதிரிலாம் சிரமப்பட்டு தான் ஒரு நாடக கலையை வந்து நீங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. உங்களுக்கு அதுக்குண்டான அந்த வருமானம் அந்த வந்து உங்களுக்கு அந்த வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்குதா? அந்த அளவு எல்லாருமே கொடுக்குறாங்களா? எல்லாரும் கொடுக்க முடியாதுங்க. இப்போ வந்து ஒரு ஒரு பெரியவர் இறந்துட்டாருன்னா அந்த வீட்டில் நாடகம் வைக்கிறாங்க. அவங்க பண வசதியாக இருந்தால் 25 to 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்க 15,000 கூட கொடுக்குறாங்க. அந்த 15,000 வாங்கும்போது அது வாங்கி நாங்கள் ஆடுறதுனால யாருக்கும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வர்றது நாடக தலைவர் ஆசிரியருக்கு தான். எப்படி என்னங்கன்னா 25,000 30,000 வாங்கும்போது ஒரு ஆளுக்கு சராசரி சம்பளம் 1,200 1,300 1,500 வரைக்கும் வரும். ஆனால் அந்த 15,000 வரும்போது அந்த 1,500 வராது. அந்த சம்பளத்தை கொடுத்தாதான் நாளைக்கு அந்த ஆளு மறுபடியும் இந்த செட்டில் இருப்பாங்க, இந்த குழுவில் இருப்பாங்க. அந்த பணத்தை கொடுக்க முடியாத போகும்போது அவங்க வெளியேறிடுவாங்க. அவங்க வெளியேறிட்டா நம்ம அடுத்த செட்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு ஆடவும் முடியாது. அப்படியே ஆடினாலும் நிறைய நாள் ஆட முடியாது. அப்போ நம்ம அதுல இருந்து 10,000 5,000 இது மாதிரி நான் நிறைய கடன் பட்டிருக்கிறேன். 10 ரூபாய் வட்டிக்கு கூட வாங்கி நான் நாடக கலைக்காக செலவு செஞ்சிருக்கிறேன். ஆமா, எல்லாரும் அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுல இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கிட்ட பார்த்தோம்னா நாங்கன்னு பொறுத்த வரைக்கும் நீங்க இஷ்டப்பட்டதை கொடுங்கன்னிடுவேன். அதுக்கு மேல இருக்கிறத நாங்க பார்த்துக்குவோம். நல்ல விஷயம் தான். இப்போ அரசு சார்பா நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. ஆமா. உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் கிடைக்குது? இன்னும் இது கொஞ்சம் எங்களுக்கு கிடைச்சா எங்க வாழ்வாதாரத்தை மேம்பட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து 60 வயசான கலைஞர்கள் முதியோர்களுக்கெல்லாம் வந்து ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. 3,000 ரூபாய் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இளம் கலைஞர்களுக்கு படிப்பு கல்வி பார்க்குறாங்க. கண்ணு பிரச்சனை வந்தா கண்ணாடிக்கு பணம் கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நாடக பொருள் வாங்குறதுக்காக 10,000 11,000 பணம் கொடுக்குறாங்க. சில கலைக்குழுங்களுக்கு கவர்மெண்ட் ப்ரோக்ராம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அரசாங்கத்துல சலுகை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. உடல்நல ரீதியாக எந்த பாதிக்கப்பட்டாலும் அதுக்கான சலுகைகள் கொடுக்குறாங்க. இப்போ பேருந்து பயணச்சீட்டு கூட பாதி அளவு குறைச்சிட்டாங்க. கலைப்பொருள் தூக்கிட்டு போகிறதுக்காக யாரும் பணம் வாங்கக்கூடாது, அதுக்கு வந்து லக்கேஜ் வாங்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கும் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்போ இருக்கிற கலைஞர்கள்ன்றதை விட இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இந்த ஜெனரேஷனில் 40 வயசுக்கு மேலே ஒரு ஆளை பார்க்கணும்னாவே அதிசயமாக இருக்குது. நிறைய வந்து அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தையே குறைச்சிட்டு வராங்க. இந்த ஆயுள் பலமே குறைஞ்சிட்டு வருது. அதனால இருக்கும்போதே நாடக கலைஞர்னு பார்த்தா சிறப்பான கலைஞர்களுக்கு விருது கொடுக்கலாம். சிறப்பான கலைஞர்கள் அவங்களுடைய நடிப்பு திறமையை பாராட்டி விருது கொடுக்கலாம். இப்போ இந்த நாட்டிலே இருந்த பழைய தேச தலைவர்கள் நிறைய பேருக்கு இறந்த பின்னாடி தான் விருது. இருக்கும்போது கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம். இறந்த பின்பு கொடுத்து அதுக்கு புண்ணியம் இல்லை. அதே போல இந்த இளம் கலைஞர்கள் எத்தனையோ பேரு படிப்பை விட்டுட்டு கூட இந்த கலைக்கு வந்துடுறாங்க. இந்த கலைக்கு வந்துட்டு வெளியே போக முடியாது. இந்த கலைக்கு வராமல் இருந்துட்டால் அது மறுபடியும் நம்ம கிட்ட வரவும் வராது. இதுக்கு வந்துட்டா இதுதான் ஆதாரம். 6 மாசம் நாடகம் இருக்கும், 6 மாசம் மழை பெய்யும், வீட்டுல தான் இருக்கணும். அந்த மாதிரி இளங்கலைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து முதியோர்களுக்கு 3,000 போது மாசம் 1,000 ரூபாய் கொடுத்தா கூட போதும். அவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் மேம்படும். மாதம் 1,000 ரூபான்னும் போது வருஷத்துக்கு 12,000 ரூபா வருது. அந்த 12,000 அப்படியே விட்டு வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்க ஏதோ ஒரு ஆடோ மாடோ வாங்கி வளர்த்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீக்கலாம். இல்லை அரிசி பருப்பு இந்த மாதிரி செலவுங்களுக்கெல்லாம் பண்ணலாம். அது மாதிரி நிறைய கலைஞர்கள் உதவிக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. 1,000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இளம் கலைஞர்களுக்கு 1,000 ரூபா கொடுக்கலாம். அதுல கலைஞர் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு விருது கொடுக்கலாம், அவங்களுக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கலாம். இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, இப்போ உங்களுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்கும். உங்களுக்கும் ஒரு குடும்பம், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல நீங்க போயிட்டு காலையில வந்து எப்படியும் அந்த டயர்ட்னஸ்ல நீங்க தூங்கிடுவீங்க. ஆமா. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு விசேஷம், ஒரு நல்லது ஒரு கெட்டது, இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க வந்து விசேஷமோ நல்லதோ கெட்டதோ பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் இரவு முழுசாக அங்கே கண் விழிச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 9 மணி ஆகிடும், 10 மணி ஆகும், 11 ஆகும், 12 ஆகும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து தூங்கி எழுந்தால் தான் நாங்கள் ஒரு நல்லது கெட்டது பார்க்கவே முடியும். கோயில் விசேஷமே கூட, சொந்த கோயில் விசேஷம், என் சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வெளியில் போயிட்டு வந்து நான் ஆள் இல்லை. தாலி கட்டு முடிஞ்ச பின்னாடி தான் போய் நின்ற 3ஆவது மனுஷனா. அது மாதிரி நிறைய இருக்குதுங்க. என்ன போல எத்தனையோ கலைஞர்கள்
இந்த நாடக கலைக்கு வரவங்க தாய் தகப்பன் பொண்டாட்டி பிள்ளை உறவினர்கள் மற்றும் ஜனநாயகம் அனைத்தையும் விட்டுட்டு தான் வரணும். இதுக்கு வந்துட்டு அங்கே போக முடியாது. எங்களுடைய நாடக கலைக்குழுவில் இருந்தவர் சிவாடி சேர்ந்த குழல் மாது அவர்கள். அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. 9 மணிக்கு போய் சாப்பிட்டு நாடகம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இறந்துட்டாங்கன்னு போன் வந்துருச்சு. சரி, அவருமே அழுந்துட்டே இருந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு, ஒரு வேஷக்காரர்லன்னா கூட ஒரு வேஷம் மாற்றி போட்டுக்கலாம், குழல் மதாலன்னும் போது எல்லாரும் இசைக்க முடியாது, அதனால் இந்த நாயனம் இல்லைன்னா நீங்கள் தொழில் செய்ய முடியாது, என்னால் உங்கள் தொழில் கிடக்கூடாது, நீங்கள் நடத்துகிறத நடத்துங்க, போகிற உயிர் போயிடுச்சு, நான் காலையில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி இறப்பை கூட அவரால் பார்க்க முடியல, கடைசி நேரத்தில் கூட இருக்க முடியல. அந்த மாதிரி வந்து நாடக கலைஞர்கள் எக்கச்சக்கம் ஏராளம். ஆமாங்க, ரொம்பவே கேட்கவே ரொம்பவே ஒரு வருத்தமா இருக்கு. ஆமாம். ஏன்னா இப்போ இப்போ காலகட்டத்தில் இப்போ ஒரு சினிமா ஒரு படம்னா சும்மா ஒரு வந்துட்டு நாளைக்கு ஷூட்டிங்கே அப்படியே ஒட்டுமொத்தமா தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் போறாங்க. ஆமாம், நம்ம கலைஞர்கள், நம்ம நாடக தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் வந்து தன் வாழ்வையே அர்ப்பணிச்சு இதுக்காக படிக்கிறாங்க, வாழ்வையே அர்ப்பணிச்சு தான் செய்கிறாங்க. ஆதி இந்திய காலத்தில் விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் மக்களுக்கு வந்து புராண கதைகள் மூலமா விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. காந்தியடிகள் இப்போ போராட்டம், இந்த சுதந்திரத்துக்காக போராட்டம் வாங்கும் போதெல்லாம் தோல்பாவை கூத்து, மரப்பாவை கூத்து, பொம்மலாட்டம், இது மாதிரி முக்கியமான நாடகங்கள்லாம் நடத்தி, சத்தியவான் சாவித்திரி நாடகங்கள், இன்னும் பல புராண நாடகங்கள்லாம் நடத்தி, ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் நடத்தி தான் மக்களுடைய மனசில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. நாகரிகமே இல்லாதவங்களுக்கு கூட நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கலைக்கு வந்த பிறகு நாமளே வந்து நாகரிகமாக இருந்து மக்களுக்கு வந்து நம்ம நல்வழி புகட்டணும். அதாவது ஒரு ஊரில் ஒரு டாக்டர், இன்ஜினியரு, ஒரு கலெக்டர் இருந்தால் அந்த மாவட்டத்துக்கு, அந்த ஊருக்கு, அந்த வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நாடக கலைஞர்ன்னும் போது அவங்க போகிற இடமெல்லாம், அதாவது சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால் போகிற இடமெல்லாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு 5 டிஸ்ட்ரிக்கு என் பேர் தெரியும், என்னுடைய முகம் தெரியும், என்னை எதிர்பார்க்குறவங்க எத்தனையோ பேர். 5 டிஸ்ட்ரிக்கு மேலே தான் இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம், நம்ம தருமபுரி மாவட்டம், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இந்த பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம், இந்த பக்கமெல்லாம் முகுந்தராஜா அப்படின்னு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆர்டாக இருக்கிறாங்க. ஆமாங்க, அருமைங்க. இப்போ வந்து நிறைய, அதாவது இந்த தலைமுறையிலும் கூட பல இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து நம்மளும் இந்த மாதிரி நாடகத்தில் நடிக்கணும்னு நிறைய ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமாம். ஆனால் உங்களை மாதிரியே அவங்க வீட்லேயும் ஒரு பிரச்சனையாக இருக்கும், இந்த போவேனான்னு எதிர்ப்பு இருக்கும். அதையும் தாண்டி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு வந்து நாடக கலைஞர்கள்னாவே வீட்டில் இப்போ புதுசாக உருவாகிற கலைஞர்களுக்கு வந்து அதிகமாக நெருக்கடி உண்டு. வேணா நாடகம் ஆடிட்டு திரிகிறான், தெருக்கூத்தாடுறான். இன்னைக்கு வந்து பொண்ணு வேஷம் போட்டால் அது திருநங்கைகள் மாதிரி போயிடுவான். இன்னொன்று கூத்தாடி வேஷம் போட்டுட்டு திரிகிறான், சேலை கட்டிட்டு ஆட்டாடுறான் அப்படின்னு எத்தனையோ அவச்சொல்லு. இதை வந்து பெற்றவங்க கேட்கக்கூடாது, காதால கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே வந்து புறக்கணிக்கிறாங்க. இன்னைக்கு நாடக கலைஞர்கள், அதாவது இன்னைக்கு ஆசிரியர்கள், மற்ற மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஓய்வூதியமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாடக கலைஞர்களுக்கு ஓய்வூதியம் இருக்குது. நம்ம கடைசி காலத்தில் உட்கார்ற காலத்துக்கும் ஓய்வூதியம் இருக்குது. நம்ம மருத்துவ பிரச்சனைகள் 3 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம இலவசமாக பார்த்துக்கலாம். மற்றபடி நலவாரியம் இருக்குது, நமக்கு உறுப்பினர் அடையாள அட்டை இருக்குது. எங்கே போனாலும் ஒரு பஸ்லேயே ஒரு பிரச்சனைனா கூட நமக்கு வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக நம்மளுடைய கேஸ் எடுத்து பார்க்குற அளவுக்கு நம்ம நாடக கலைஞர்களுக்குன்னு நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப ஊக்குவிச்சிருக்குது. இப்போ வரக்கூடிய இளம் கலைஞர்களால தான் அடுத்த தலைமுறைக்கெல்லாம் வந்து நாடகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா. இப்போ மக்களுடைய மத்தியில் 100க்கு 70% இன்னைக்கு வந்து வரவேற்பு இருக்குது. இளம் தலைமுறையினர் கூட நாடகம் நல்லா ரசித்து பார்க்குறாங்க. ஒரு ஆடல் பாடல்னா 80,000 1 லட்சம் ஆகுது. ஒரு நாடகம்னா 25,000. அந்த 1 லட்சம் கொடுக்கறதுக்கு இங்கே 4 நாடகம் பார்க்கலாம், 4 நாடகம் விடிய வரைக்கும் பார்க்கலாம். ஆடல் பாடல்னா 1 மணியோட முடியுது அப்படின்னு நிறைய இளம் தலைமுறையினர்கள் இன்னைக்கு நாடகத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அதனால மக்கள் மத்தியில் வீட்லேயோ நாடக கலைஞர்கள் யார் இருந்தாலும் அவங்கள வந்து ஊக்குவிங்க. இந்த உலகத்திற்கு அவங்க வந்து தெரியப்படட்டும். நம்ம முதலமைச்சர் வந்து உலகத்துக்கு தெரிவார், எம்எல்ஏ அவங்க உலகத்துக்கு தெரிவாங்க. அதே போல தான் நாடக கலைஞர்கள் ஒரு முதலமைச்சர்கள் மாதிரி தான்.
அவங்களுடைய பேர் வந்து அவங்களுடைய வேடங்கள் சிறப்பு ஆக ஆக அந்த உலகமெங்கும் சிறப்பாக பேரும் புகழோடு இருக்கலாம். இது எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இளம் தலைமுறையினரை இந்த நாடகத்தில் சேருங்கள். விருப்பம் உள்ளவர்களை இதில் புறக்கணிங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் உண்டு. சூப்பர் சூப்பர், அருமைங்க ஐயா. ஐயா, நீங்கள் இப்போ எத்தனையோ நாடகம் நடிச்சிருப்பீங்க, சேர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரம், அதாவது விருது இல்லை ஒரு பாராட்டு சான்றிதழ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாராட்டு சான்றிதழ்லாம் நிறைய வாங்கியிருக்கிறேங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் நடத்திய மரகதவள்ளி நாடகத்தில் வடநாட்டு மரகதவள்ளின்னு ஒரு பட்டம் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக அதே இடத்துல நம்ம வளரும் கலைஞர்களில் சிறந்த கலைஞராக இருந்ததுனால நமக்கு கலை வளர்மணி விருதும் வாங்கியிருக்கிறோம். ஆமாம், நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இந்த வயசில் கலை வளர்மணி விருது வாங்கினால் நான் ஒருத்தன் தான். ஆமாம், எனக்கு இப்போ வந்து 26 வயசு. நான் வாங்கும்போது 23 வயசில் வந்து கலை வளர்மணி பட்டம் வாங்கினது நான் ஒருத்தன் தான். அருமை அருமைங்க ஐயா, பாராட்டு. ஐயா அவர்கள் வந்து இவ்வளோ நேரம் ரொம்பவே நாடக கலை பற்றியும் அவங்க படுற கஷ்டத்தை பற்றியும் எல்லாமே ரொம்பவே ஒரு தெளிவாக சொன்னாங்க. பார்க்குற நேயர்கள் வந்து ரொம்பவே இந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் பகுதியிலையும் நீங்கள் சார்ந்த கிராம பகுதிகளிலும் ஏதாச்சும் திருவிழாக்கள் இல்லை ஏதாச்சும் ஒரு காரணகர்த்தவாக நீங்கள் ஒரு நாடகம் நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்மையான கலைஞர்களை கூப்பிட்டு ஊக்குவீங்க. ஏன்னா அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாமே இந்த வேலை வந்து கிடைக்கிறதில்ல. குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும்தான் இந்த வேலையானது வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. இதையும் நம்பி பல லட்சம் குடும்பங்கள், பல பேர் வந்து இதையும் நம்பி இருக்கிறாங்க. அதனால் நேயர்களுக்கு வந்து நமது எம்என் தொலைக்காட்சி சார்பாக ஒரு பணிவான வேண்டுகோள், நாடக கலையை வந்து ஊக்குவீங்க. இளம் கலைஞர்களை வந்து தடுக்காதீங்க, ஊக்குவீங்க. மேலும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.